அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து 6 மாத காலம் இடைக்கால நீக்கம் செய்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். எதற்காக ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்டார், இதன் பின்னால் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் என்ன, அரசியல் காரணங்கள் என்ன? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்று காலை முதலமைச்சரை சந்திக்க இருந்த சூழலில் அந்த சந்திப்பு என்பது மதியத்திற்கு தள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன, அந்த இடைப்பட்ட காலத்தில் நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா நீக்கம் செய்யப்பட்டதன் காரணம் என்ன, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி தான் விரிவாக பேச வேண்டியிருக்கு. முதல்ல ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய அந்த நீக்க கடிதம், நீக்க அறிவிப்பு, அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஒழுங்கு நடவடிக்கை அறிவிப்பு ஒரு 6 பாயிண்ட் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. முதல்ல கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்துக்கு தெரிய வந்தது. கட்சியின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டார். எந்த கட்சியின் நலனுக்கு என்கிற கேள்வி இங்கே எழும்புகிறது. ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சுகள் சமீப காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நலனில் முழுமையாக அந்த நோக்கத்தில் மட்டும்தான் பேசப்பட்டு வந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். யாருடைய நலனுக்கு எதிராக இருந்தது ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சுகள்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நலனுக்கு எதிராக இருந்தது. அப்போ இந்த இடத்தில் கட்சியின் நலனுக்கு என்று குறிப்பிடப்பட்டிருப்பது என்பது எந்த கட்சியின் என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. இயல்பாகவே திமுகவினுடைய நலனுக்கு எதிராகத்தான் ஆதவ் அர்ஜுனா பேசி வந்தார். ஆதவ் அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து திமுக மீது வைக்கப்பட்டு வந்த விமர்சனம் என்னன்னா, திமுகவினுடைய இந்த பெரிய அண்ணன் மனப்பான்மை, கூட்டணி கட்சிகளை அவங்க மதிக்கலை, அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு தரவில்லை, கூட்டணியாக சேர்ந்து நின்று தான் நம்ம வேலை செய்கிறோம், வேலை செய்து திமுகவினுடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள் பெருவாரியாக இருந்தது, வட மாவட்டங்களில் திமுகவினுடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு அதிக அளவில் இருந்தது, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் முன்வைத்தார். அதைத் தொடர்ந்து திமுக மீது விமர்சனங்களை எல்லாம் கடுமையாக வைத்தார். சமீபத்தில் விகடன் குழுமம் நடத்திய அம்பேத்கர் அவருடைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் மன்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வெளிப்படையாகவே திமுகவை சாடினார். அது மட்டுமில்லாமல் 2026 பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் தேர்வு செய்யப்படக்கூடாது என்கிற வாதங்களை எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தவர் பேசினார். அந்த பேச்சு என்பது விடுதலை சிறுத்தைகளினுடைய நலனுக்கு எதிராக பேசப்பட்டதா என்று கேட்டால் அது திமுகவின் நலனுக்கு எதிராகவும் விடுதலை சிறுத்தைகளின் நலனுக்கு ஆதரவாகவும் பேசப்பட்ட கருத்து தான் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதான் நான் திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும், திமுக தலைமைக்கும் அது தெரியும். அதனால்தான் திமுகவினர் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களை கடந்த 2 நாட்களுக்கு மேலாக அதிக அளவிலே விமர்சனங்களை செய்து அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லி அழுத்தங்களை தொடர்ந்து திமுகவினர் கொடுத்தே வந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு கட்சியினுடைய நலனுக்கு எதிரானது என்பது அது கொஞ்சம் நமக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. ஒன்று. 2வது என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், இது குறித்து கடந்த 7/12/2024 அன்று கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் யாரென்றால் நம்ம எல்லோருக்குமே தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டு அந்த கட்சியில் இருக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டு முழு நேரமாக திமுகவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தான் முன்னணி தோழர்கள் என்று நம்ம முடிவு செய்யலாம். ஏன்னா அங்கே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்கள் தான் அங்கே நீங்கள் ஊடக விவாதத்தில் வரக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டோடு திமுகவுக்காக பேசக்கூடிய திமுகவினுடைய ஒரு கொள்கை பரப்புச்சாளர்கள் போன்று தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வன்னியரசு அவர்களாக இருக்கட்டும், ஆளுநர் சானவாஸ் அவர்களாக இருக்கட்டும், ரவிக்குமார் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிறார்களா இல்லை திமுகவில் இருக்கிறார்களா என்பது போன்று தான் நமக்கு தெரியும். அவர்களை வைத்து முன்னணி தோழர்களுடன் கலந்தாய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்களை வைத்து கலந்தாய்வு நடத்தப்பட்டால் என்ன முடிவு எடுக்கப்படும் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான். 2வது. அடுத்து 3வது, கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும், அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன்கள் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொது வெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. இதில் ஒரு வரி நம்ம திரும்ப படிக்க வேண்டியிருக்கிறது.
மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன்கள் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும், அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும், ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சுகள் என்பது கட்சியின் நலனுக்காகத்தான் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். விகடன் அந்த விழாவிலே கூட அவரை போய் கலந்து கொள்ளுங்கள் என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் தான் சொன்னதே. அது மட்டுமில்லாமல் ஆதவ் அர்ஜுனுடைய செயல்பாடுகள் எல்லாமே கட்சியினுடைய நலனுக்கானதாகத்தான் இருக்கிறது என்பது அந்த திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும். ஆனால் என்ன, அவர் இப்போதைக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறார். ஏனென்றால் திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே எப்படி நம்ம திமுகவை எதிர்த்து பேசுவதை ஆதரிப்பது என்று சொல்லி அவர் ஒரு அரசியல் நிலைப்பாட்டிலான திருமாவளவர்கள் இருந்தார். அது இதில் இந்த அறிக்கையில் தெளிவாக தெரிகிறது. ஆனால் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்கள் உள்ளாக்கியிருக்கிறது. உண்மையிலேயே ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சுகள் கட்சி தலைமையின் மீது நம்பகத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கிறதா என்று கேட்டால் திமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கோ பொதுமக்களுக்கோ அப்படிலாம் ஏற்படுத்தலை. ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சுகள் சரியானது, நியாயமான கருத்துக்களைத்தான் அவர் பேசுகிறார். திருமாவளவன் அவர்களுடைய உடன்பாடோடு தான் இந்த பேச்சு பேசப்படுகிறது என்கிற பார்வையும் புரிதலும் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பரவலான அரசியல் கட்சிகளுக்கும் சரி, அரசியல் விமர்சகர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் அப்படி ஒரு புரிதல் தான் இருந்தது. யாருமே அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய நம்பகத்தன்மை அப்போது கேள்வி எழுப்பவில்லை. திமுக தான் கேள்வி எழுப்பியது. நாங்கள் உங்களை நம்புகிறோம், எங்களோடு கூட்டணியில் இருக்கிறீர்கள், நீங்கள் எங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எங்களுடைய நம்பிக்கைக்கு எதிரானதாக ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சுகள் இருக்கிறதே, எங்களையே நேரடியாக விமர்சிக்கிறாரே, அப்படி என்றால் நீங்கள் ஏன் இதை எதிர்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று திமுக தான் திருமாவளவன் அவர்கள் மீதான நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பியது. அப்போ இந்த பதில் என்பது திமுகவுக்கு இதில் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகிறது, தலைமையின் மீதான நன்மதிப்பெல்லாம் குறைகிறது என்கிற ரீதியில் எழுதப்பட்டிருப்பது திமுகவின் பார்வையில் என்பதை, அதைத்தான் திமுகவின் பார்வை என்று வெளிப்படையாக எழுத முடியாது இல்லையா? அதனால் அப்படி விட்டுருக்கிறாங்க. அது ஒரு செய்தி. அடுத்து, இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற சூழலையும் உருவாக்கியுள்ளது. இது எதிர்மறையான தாக்கத்தை உருவாக்கியுள்ளது என்பதெல்லாமே உண்மைதான். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் என்றால் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும். திமுகவினுடைய ஒரு அவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய அவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் போன்று தான் நாம் இருந்து வேலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலையில் தான் இந்த கட்சியை ஆளூர் சானவாஸ் போன்றவர்கள், வன்னியரசு போன்றவர்கள், ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் கட்டமைத்து வைத்திருந்தார்கள். அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருந்தது அந்த கட்சி. ஆனால் எப்போது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்தாரோ அப்போதே இந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன, கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, கட்சியினுடைய தத்துவங்கள் என்ன நோக்கத்திற்காக நாம் இந்த கட்சியை ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்திலிருந்து நாம் இன்னொரு பயணத்தில் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே கட்சி போய்கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினையும் முதலமைச்சராக்குவதற்காக நாம் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக இல்லையா நாம் கட்சி ஆரம்பித்தோம். அதை நோக்கி தானே நம்முடைய பயணம் வேண்டும் என்று சொல்லி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடுத்த இந்த அடி இருக்கிறது இல்லையா, இந்த அரசியல் நகர்வு என்பது உண்மையிலேயே ஏற்கனவே இருந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு எதிர்மறையான நிலைப்பாடாகத்தான் கட்சிக்குள் இருக்கிறது என்பது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, அது உண்மைதான். அதைத்தான் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு எதிர்மறை எண்ணம் உருவாகி இருக்கிறது. எதிர்மறை எண்ணம் என்பது திமுகவுக்கு எதிரான எண்ணம். அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கத்திற்கு நேர்மறையான ஒரு செயல்பாடாகத்தான் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அது எல்லோருக்குமே தெரியும், பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய மூவர் உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியிலிருந்து 6 மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார். இந்த இடைநீக்கம் செய்யப்பட்ட அறிவிப்பு வெளியானது எப்போன்னா, இன்று காலை 9 மணி 10 மணி அளவில் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதாக செய்திகள் வெளியானது. அதைத் தொடர்ந்து அந்த சந்திப்பு மதியத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியானது. அதற்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் இருக்கு இல்லையா, அந்த 10 மணிலேருந்து 1 மணிக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் தான் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய நீக்க கடிதம் வெளியாகி இருக்கிறது. பல கருத்துக்கள் பலராலும் பேசப்பட்டு வருகிறது. என்னென்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடனான திருமாவளவன் அவர்களுடைய இந்த சந்திப்பு என்பது தள்ளி வைக்கப்பட்டதன் காரணமே ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கம் செய்துவிட்டு என்னை சந்திக்க வாருங்கள் என்று சொல்லி ஸ்டாலின் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாகவும், அதை ஏற்றுதான் உடனடியாக ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கம் செய்திருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நாங்கள் முடிவு செய்து விட்டோம்,
நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஊடக பிரிவினுடைய பொறுப்பாளராக, அதாவது ஊடக விவாதத்தில் கலந்து கொள்பவராக பாவலர் அவர்கள், அவர் நேற்றைக்கு அவர் மீது எப்போது வேண்டுமானாலும் நடவடிக்கை இருக்கும், இன்று இரவோ நாளை காலையோ நடவடிக்கை வரலாம் என்று சொல்லி அவர் ஏற்கனவே பேசினாரே. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இப்படி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த சந்திப்பு தள்ளி போனதற்கு இதுதான் காரணம் என்றெல்லாம் சொல்வது யூகத்தின் அடிப்படையில், அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் அந்த விமர்சனம் வைக்கப்படுகிறது என்று சொல்லி விசிக தரப்பில் சொல்லப்பட்டாலும், இந்த சந்திப்பு தள்ளி போன உடனடியாக ஆதவ அர்ஜுனா நீக்கப்படுவதற்கும், அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை திருமாவளவன் அவர்கள் 1 மணி 1:30 மணி அளவில் சந்திக்க இருப்பதாகவும் செய்திகள் எல்லாம் வெளியாகக்கூடிய இதெல்லாம் பார்க்குறப்போ திமுக தலைமை ஆனால் திருமாவளவன் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகளையும் மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ கூட மிரட்டி இருக்கலாம். அந்த மிரட்டலின் தொனியாகத்தான் இந்த அறிவிப்பு உடனடியாக அவசரமாக வெளியாகி இருக்கிறதோ என்கிற செய்திகளும், அதையும் நாம் அந்த கோணத்திலும் பார்க்காமல் இருக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் என்றைக்கு அந்த கூட்டணியில் சென்றார்களோ அன்று தொடங்கி இன்று வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் என்பது அந்த கட்சி தன்னுடைய தனித்துவத்திலிருந்து இன்னொரு கோணத்தை நோக்கி பயணித்து தான் வருகிறது. அது விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலை ஆழ்ந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவினுடைய ஒரு கிளை பிரிவாகத்தான் இருந்து வருகிறது. ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய வருகைக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் உண்மையிலேயே அத்துமீறு, அடங்கமறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த வாசகம் இருக்கிறது இல்லையா, அந்த வாசகத்தை மெய்ப்பிக்கும் வகையில் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் நகர்வுகள், அரசியல் நிலைப்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து இருந்து வந்தது. ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய இந்த நீக்கம் இருக்கிறது இல்லையா, இந்த நீக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சில முன்னணி தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆளூர் சானவாஸ் போன்றவர்கள் எல்லாம் இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டாலும் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை, அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசலை, திமுகவுக்கு எதிராக பேசினார். விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக பேசவில்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாக பேசினார். இன்றைக்கு ஆட்சியிலும் பங்கு தராமல், அதிகாரத்திலும் பங்கு தராமல் விடுதலை சிறுத்தைகளை புறக்கணித்து வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கேட்க வேண்டிய நியாயமான கேள்விகளை தானே ஆதவ அர்ஜுனா கேட்டார். இந்த கேள்விகள் எல்லாம் திருமாவளவன் அவர்கள் எழுப்பியிருக்க வேண்டிய கேள்விகள். இந்த கேள்விகள் எல்லாம் வன்னியரசு, ஆளூர் சானவாஸ், ரவிக்குமார் போன்றவர்கள் எழுப்பியிருக்க வேண்டிய கேள்விகள். இந்த கேள்விகளை எல்லாம் அவர்கள் எழுப்பாமல் இருந்ததற்கான காரணம் என்ன என்பது எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் முழு நேரமாக திமுகவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். நாங்கள் எப்படா இதிலிருந்து ஒரு மீட்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு நம்முடைய கட்சிக்கு கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த நேரத்தில் தான் வரப்பிரசாதம் போன்று ஆதவ அர்ஜுனா எங்களுடைய மனதில் இருந்த அத்தனை கருத்துக்களையும் எங்களுடைய பிரதிபலிப்பாக அவர் நின்று பேசினார். அப்படிப்பட்ட ஆதவ அர்ஜுனா அவர்களை எதற்காக கட்சி நீக்கியது? கட்சி வளர வேண்டும், கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும், கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பட வேண்டும், கட்சியை அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும், இல்லை என்றால் கட்சி ஒரு கூட்டணி அதிகாரத்தில், கூட்டணி ஆட்சியிலாவது அமர வேண்டும் என்கிற கட்சி மீதான ஒரு நல்லெண்ணத்தில் மட்டும்தானே ஆதவ அர்ஜுனா பேசினார். அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து, திமுக ஆட்சி குறித்து அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாம் சரியானது தானே. அதில் என்ன பிரச்சனை? விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கையான சமூக நீதி, அந்த சமூக நீதியை தானே திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பினார் ஆதவ அர்ஜுனா. இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனநிலையாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் நீக்கப்பட்டதற்கு பிறகல்ல. ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய இந்த பேச்சுகள் சமூக வலைதளங்களில் அதிக அளவிலே ஒரு விவாத பொருளாக மாற ஆரம்பித்ததுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மனநிலை, தொண்டர்களுடைய மனநிலை இப்படி தான் இருந்து வருகிறது. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லி ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர், ஒரே சாதியை சார்ந்த 3 பேர் ஒரு கட்சியினுடைய தலைவர்களாக தொடர்ந்து இருக்கிறார்கள். முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக அவர்களே இருக்கிறார்கள். இதுதான் சமூக நீதியா என்கிற கேள்வியை தானே நாம் எழுப்பியிருக்க வேண்டும் என்கிற விடுதலை சிறுத்தைகளினுடைய தொண்டர்களுடைய மனக்குமுறலினுடைய வெளிப்பாடு தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் மிக தெளிவாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். இப்போ ஆதவ அர்ஜுனா நீக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னால் என்ன காரணம்? பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் திமுகவினுடைய அழுத்தம் தான் இதற்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ள முடியாத நபர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அல்ல. அது அரசியல் தெரிந்த, ஓரளவுக்கு குறைந்தபட்ச அரசியல் தெரிந்த எல்லோருக்குமே இது தெரியும். இந்த நீக்கத்திற்கு பின்னால் இருப்பது யார் என்று. உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் செய்து விட்டார் ஆதவ அர்ஜுனா. இதுதான் பிரச்சனை. 2026 பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் உருவாகக்கூடாது என்று பேசினார் இல்லையா, அந்த வார்த்தை தான். மற்ற பிரச்சனைகள் கூட பிரச்சனை இல்லை. இதுதான் உதயநிதி ஸ்டாலினை நேரடியாக விமர்சித்த காரணத்தால் தான் ஆதவ அர்ஜுனா இன்றைய தினம் நீக்கப்பட்டிருக்கிறார். வேறு ஒன்றுமே இல்லை. இது எல்லோருக்குமே தெரியும். இதுதான் செய்தி என்பது. இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது? அடுத்து என்ன நடக்க போகிறது என்றால், விடுதலை சிறுத்தைகள் மீதான ஒரு நம்பகத்தன்மை இனிமேல் தான் குறையும்.
கட்சியினருக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி. ஏனென்றால் ஆதவ அர்ஜுனா பேசியதில் ஏதாவது தவறு இருந்திருந்தால் இந்த நீக்கத்தை இன்னொரு கோணத்தில் மக்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்துக்கள் அத்தனையும் உண்மையாக இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய கட்சியினுடைய நலனுக்காக ஒருவர் பேசுகிற போது அவரை கட்சியிலிருந்து நீக்குவது, இது இனிதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீதான நம்பகத்தன்மையை மக்கள் மெல்ல மெல்ல குறைத்து கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். இனிதான் அது நடக்கும். அண்ணன் குறிப்பிட்டிருப்பது போல் ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு நம்பகத்தன்மை குறைக்கும் என்று எழுதியிருந்தார் இல்லையா அறிக்கையிலே. அப்படி அல்ல. அவருடைய பேச்சு நம்பகத்தன்மை வேண்டுமென்றால் திமுகவுக்கு உங்கள் மீதான நம்பகத்தன்மையை குறைக்கலாம். ஆனால் திமுகவை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் பொதுவான பார்வை இருக்கிறது இல்லையா, ஏன் உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலேயே இனிமேல் தான் ஒரு எதிர்மறையான எண்ணம் உருவாகும், நம்பகத்தன்மை குறையும். அப்போ நம்ம கட்சியில் இருந்து கொண்டு நாம் நம்முடைய கட்சிக்கு ஆதரவாக பேச வேண்டுமா, இல்லை திமுகவுக்கு ஆதரவாக பேச வேண்டுமா என்கிற ஒரு மனநிலையில் விடுதலை சிறுத்தைகள் வருவார்களே வந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்பு தான் ஆதவ அர்ஜுனா நீக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தடுத்து என்ன அரசியல் நகர்வுகள் நடக்கப் போகிறது, ஆதவ அர்ஜுனாவுடைய நகர்வு என்னவாக இருக்கப் போகிறது என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பலதரப்பட்ட கருத்துக்கள் வைக்கப்படுகிறது. அவர் அதிமுகவுக்காக வேலை செய்ய போகிறார் என்கிற செய்திகள் வருகிறது. அவர் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவார் என்கிற செய்திகள் வருகிறது. இல்லை, அவர் 6 மாத காலம் அமைதியாக இருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளுக்குள்ளால இருந்தே வேலை செய்வார், இது திருமாவளவன் அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது என்று சொல்லியும் சிலர் பேசுகிறார்கள். என்னென்னா, நேரடியாக கட்சியிலே வைத்து அவரை அதிகாரப்பூர்வமாக ஒரு பொறுப்பாளராக கட்சியிலேயே வைத்து கொண்டு திமுகவுக்கு எதிரான நகர்வுகளை விடுதலை சிறுத்தைகளால் அண்ணன் திருமாவளவன் அவர்களால் செய்ய முடியாது, ஆதவ அர்ஜுனா அவர்களை வைத்து. அதனால்தான் அவருடைய ஒரு மாஸ்டர் பிளான் தான் இது. அவர் இனிமேல் வெளியே இருந்து திருமாவளவன் அவர்களுக்காக, விடுதலை சிறுத்தைகளுக்காக வேலை செய்வார். திமுகவுக்கு எதிரான வேலைகளை ஆதவ அர்ஜுனா இந்த 6 மாத காலத்திற்கு செய்வார். அதற்கு பிறகு நேரடியாக களமிறங்குவார் என்கிற கருத்துகள் சிலரால் வைக்கப்படுகிறது. இல்லை, அதெல்லாம் இல்லை, இனி அவரே ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு போவார், அங்கே போய் அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்கான வேலை செய்வார் என்று சிலர் எழுதுகிறார்கள். எழுதுவதற்கும் பேசுவதற்கும் எல்லோருக்கும் உரிமை உண்டு, அது எல்லோருக்குமே உண்டு. ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பது வெகு விரைவில் தெரிந்துவிடும். ஆதவ அர்ஜுனா அவர் என்ன கருத்துக்களை முன்வைக்கப் போகிறார், அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கப் போகிறது என்பது. அதைத் தொடர்ந்து திருமாவளவன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு இந்நேரம் நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்களுடைய சந்திப்பிற்கு பின்னால் என்னென்ன கருத்துக்கள் பேசப்பட போகிறது, அநேகமாக அவர்கள் எங்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை, கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்கிற கருத்தை தான் நம் திருமாவளவன் அவர்கள் பேசுவார். அதை நாம் எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய இந்த நீக்கம் என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும், விசிக திமுக கூட்டணியிலும் ஏற்படுத்தப் போகிறது என்பதை